ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தேனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்றைக்கி போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா, அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி ஆனால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவாள். அது தவிர மாட்டுப்பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வருது. அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னையிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துடுத்து. இப்போ ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து
அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன், 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ மார்கழி மாதம் முடிஞ்சுடுத்து, தை மாதம் வந்துடுத்து, திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிநாதனே ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தாலேயானால் 7, 10 அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான இனிமையான நினைவுகள் இருக்கும், இனிமையான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார்.
செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல வந்து சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்குது. அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் அங்கே இருக்குது இந்த மாதம் ஆரம்பித்த உடனேலேருந்து. அதனால் 2ஆம் இடம் தனம் அதிகமாக வரும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். குடும்பத்தில் பேச்சினால் உங்களுடைய வந்த பணத்தினுடைய இயல்பு கெட்டு போயிடும். அதாவது பொருள் அதிகமாக வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய மனசு வந்து பேச்சு இனிமையாக இருந்தால் மட்டும்தான் வரும். அது இல்லாமல் போச்சுன்னா நிச்சயமாக உங்களோட வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. எப்போது பேச்சின் மூலியமாக பிரச்சனை வரும். முடிஞ்ச வரலும் பேச்சை குறைக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர பாடலாசிரியர்கள், கதை ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தீங்கன்னா 27/1/2026 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது சனியோடு சேர்ந்திருக்கார். அதை தவிர 7/2/2026 அன்னைக்கு சனியும், அதாவது சுக்கிரனும் அந்த இடத்துக்கு போகிறார். நல்ல ஒரு ஏற்றமான காலம். 4 கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலும், அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கோல்டு ஸ்மித்து, அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்மித்துக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். தங்க ஆபரணம் செய்கிறவங்க, அதை தவிர வந்து தங்க நகை வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கும். அது தவிர இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். திருமண பாக்கியம் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து எல்லா விதமான வெற்றிகள் உண்டாகும். பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வருமானம் அதிகமாக இருக்கும். ஆனால் பேச்சில் சற்று நிதானம் தேவை. பேச்சு கடுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9 அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய 9 அதிபதிகள் 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பணம் வந்து, அதாவது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் கட்டுப்பாடு தேவை. ஜாகிரதையாக இருங்க. தடித்த சொல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. 27-28 தேதிக்கு மேலே பார்த்தோம்னா 3ஆம் இடமும் வந்து வலுப்பெற்று போகிறது. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோட பார்த்தோம்னா தங்க வியாபாரிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அதை தவிர டியூஷன் சொல்லிக்க கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள், இவர்கள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் வந்து 31/1/2026 2/2/2026 வரலும் இருக்குது. இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். சரி, இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஏற்றமாக இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் உங்களுடைய கோச்சாரம் நல்லபடியாக இருந்தும் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய
கோவில் வந்து பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுவாங்க. தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக அதுவும் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துடுவாங்க. எலுமிச்சம்பழம் கொண்டு போய் கொடுங்க. நெய்யில் வந்து விளக்கு ஏற்றுங்க. 3 விளக்கு நெய்யில் ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக விலகும். இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் அமையும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்.